ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுரக்காய் குழம்பு எப்படி கிராமத்து ஸ்டைலில் வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு சுரக்காய் எடுத்துக்கிறோம். நல்லா வெங்காயம் பூண்டு வந்து க்ளீன் பண்ணி உரல் கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. தக்காளி, அதுக்கப்புறம் கடலக்கொட்டை தூள் எடுத்துக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதையும் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நல்லா அந்த ஆயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா தக்காளி வதங்கி வந்ததையும் நம்ம கொத்தி வச்சுருக்கிற சுரக்காவை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிதமான தீயிலேயே வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த சுரக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்து சுண்டட்டும். நல்லா சுண்டதுக்கப்புறம் சுரக்காய் வேகிறதுக்கான அளவு தண்ணியை வந்து ஊற்றி நம்ம அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாங்க. பாருங்கள், நல்லா அப்படியே கொதித்து வருது. இப்போது நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சுரக்காயில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா நம்ம ஆட் பண்ண மஞ்சள் தூள், மிளகாய் தூளெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா சுரக்காயில் இறங்கி சுரக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் வந்து நம்ம கடலக்கொட்டை தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் டேஸ்ட்டுக்காகவும் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கடலக்கொட்டை தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கடலக்கொட்டை தூள் அந்த பிளேட்டில் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் அங்கே தான் ஒட்டியிருக்கோம். அதை தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். அலசி ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி டைப்பில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழையை வந்து தூவி விட்டுட்டு நல்லா பாருங்கள் அப்படியே கொதித்து வரட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. உப்பு வந்து லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நிறுத்துகிற ஸ்டேஜ் கல்லுப்பு போட்டால் கரையாது. ஸோ தூளுப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரேவிலாம் பாருங்கள் நல்லா திக்னஸாக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாப்பிட்லாங்க. ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிரேவி டைப்பில் நல்லா ரெடி ஆகிடுச்சு.